மக்கா நம்ம என்ன பார்க்க போகிறது புட்டு வித் பீஃப் கறி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் லைக் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். மக்களே, ஃபர்ஸ்ட் வந்து பீஃபை கழுவுவோம். ஒன்றுக்கு 2 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. 2 வாட்டி நல்லா கழுவியாச்சு. இப்போ பீஃப் ரெடி ஆகிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை விரவ வேண்டும். புட்டு வடத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புட்டு ரெடி பண்ணுவோம். கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தேங்காய், மறுபடியும் கொஞ்சம் மாவு, மறுபடியும் கொஞ்சம் தேங்காய், புட்டு வடத்தில் தண்ணி கொதிச்ச அப்புறம் இதை கொண்டு அதில் செட் பண்ணுங்க. அடுத்த அடுப்பில் பீஃப் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பாலில் பீஃபை வந்து வேக வைப்போம். இதை கொஞ்ச நேரம் மூடி வைங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். புட்டு ரெடி ஆகிடுச்சு. இனி பீஃப் கறி வச்சா போதும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கறிவேப்பிலை இது மணத்திற்கு யூஸ் ஆகுது. உப்பு போட்ட சீக்கிரம் வதங்கிடும். சிவப்பு நிறம் வாரது வரைக்கும் வதக்குங்க. அதை நறுக்கி வச்ச தக்காளியை போடுவோம். வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சள் போடுங்க. அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் போடுங்க. சிறிதளவு உப்பு, மணத்திற்கு மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க.
வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா தேவையான அளவு. மகா இறைச்சி நல்லா வெந்துட்டு நினைக்கிறேன். இனி இறக்கக்கூடிய டைம் வந்தாச்சு. பீஃப் ரெடி ஆகிடுச்சு. இனி சாப்பிட வேண்டியது தான். அப்படியே பின்னாடி இதெல்லாம் உடஞ்சிருச்சு. பிரமாதம்.